பித்தப்பை கல் இருக்குது, அதை வந்து ஆழ்மன சிகிச்சையில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதோடு சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அது ஏன் வருது, திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், இப்போதைக்கு இருக்கிறத என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பித்தப்பையில் வந்து கல் உருவாகுது அப்படின்னா வந்து அது வந்து பித்தப்பையில் கல்லெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கல் வந்து நேராக வயிற்றில் போய் பித்தப்பையில் போய் உட்காந்துக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது கல்லீரலுடைய ஒரு துணை உறுப்பு தான் உங்களுக்கு வந்து பித்தப்பை. அந்த பித்தப்பையில் கல்லீரலுடைய சேமிப்பு என்ன செய்யும் அப்படின்னா வந்து அதனுடைய ஜூஸ் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னா பித்தப்பையில் வச்சுருக்கும். அப்போ வச்சுருக்குங்கிற பட்சத்தில் அது என்ன செய்யும் அப்படின்னா வந்து கல்லீரல் பலகீனத்தின் காரணமாக பித்தப்பையும் பலகீனமாக மாறும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து சேமித்து வைக்கப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து திருப்பி எடுக்க முடியாமல் அல்லது பிரிக்க முடியாத சூழ்நிலைகளில் அந்த கொழுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கட்டியாக மாறி அது கல்லை அப்படியே இறுகிடும். அதுதான் வந்து பித்தப்பை கல்லுவாங்க. அப்போ பித்தப்பை கல்லுங்கிறது என்ன அப்படின்னா பித்தப்பையினுடைய பலகீனம் அப்படின்னு அர்த்தம். பித்தப்பை நேரடியாக பலகீனம் ஆகாது. பித்தப்பை பலகீனம் ஆகுது அப்படின்னாலே கல்லீரல் உங்களுக்கு பலகீனம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கல்லீரலை சரி பண்ணோம்னா பித்தப்பை சரியாகும். பித்தப்பையை சரி பண்ணோம்னா அந்த கல் ஆட்டோமேட்டிக்காக அது கரைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபிசிக்கலாக உள்ளது. அதுக்கப்புறம் மென்டலாக உள்ளது அப்படின்னு பார்க்க போனால் என்ன நடக்கும் அப்படின்னா பித்தப்பை வந்து அல்லது கல்லீரல் வந்து எல்லோரும் கல்லீரலுக்கு வைத்தியம் பார்க்குறோம். கல்லீரல் கொழுப்பு இருக்குது அல்லது கல்லீரல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா கல்லீரல் ஏன் வீணாகுது, ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கல்லீரல் வந்து வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு வந்து அதிகமான புளிப்பு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கல்லீரல் கோளாறு வர ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது, ராத்திரி நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கல்லீரல் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் கோபம், ஆத்திரம், எரிச்சல் இந்த மாதிரி குணங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கும். சட்டன் கோவப்படுவாங்க. ஏதாவது ஒரு செய்ய சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி குணம் அதிகமாக இருந்தாலும் கல்லீரல் வீணாக போகும். அதேமாரி மருந்து மாத்திரை அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப, அதுவும் ரொம்ப வருஷமாக அதேமாதிரி அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்பையும் கல்லீரல் வீணாக போகும். சரி, ஓகே. இப்போ கல்லீரல் வந்து வீணாக போகிறதுக்கு எவ்வளோ தான் நம்ம இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் கல்லீரல் வந்து நல்லபடியாக வேலை செய்யும். முக்கியமாக அது வந்து எதில் பாதிக்கப்படும், அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா மனநிலையில் கோளாறு ஏற்படுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படும். மனநிலையில் என்ன கோளாறு அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புமே வந்து ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய குணத்தின் அடிப்படையில் உடம்பு உறுப்பு வந்து வேலை செய்யும். அந்த அடிப்படையில் கல்லீரலுக்குள்ள குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து கோபம், ஆத்திரம், எரிச்சல் இந்த மாதிரி குணத்தினால தான் கல்லீரல் வந்து செயலிழந்து போக ஆரம்பிக்குது. முக்கியமாக செயலிழக்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி குணத்தை மாற்றுறப்ப எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ தான் ஆழ்நிலை சிகிச்சை அவங்களுக்கு தேவைப்படுது. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு செய்தியை சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வந்து அது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத பிரித்து பார்க்க அவங்களால முடியாது. சட்டுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க, அப்படியே கோவப்படுவாங்க, வாயை பொத்துவாங்க. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அப்போ இந்த நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அப்போ நம்ம ஆழ்நிலை சிகிச்சைங்கிறது எப்படி கொடுப்போம் அப்படின்னா அவங்க கல்லீரல் கொழுப்புக்காக கல்லீரலுடைய செயல்பாட்டுக்காக என்னெல்லாம் மருந்து மாத்திரை ஏற்கனவே எடுத்து சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதை மாற்றக்கூடாது. அது எப்படி என்ன செய்கிறாங்களோ அது ப்ரொசீஜராக செஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆழ்நிலையில் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிகிச்சை கொடுக்குறப்ப நீங்கள் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் என்ன பண்ணீங்கன்னா அவங்க பாதிக்காத அளவுக்கு, மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. மற்றவங்க உங்களை அவ்வளோ சீக்கிரம் கோவப்படுத்த முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் பலகீனமான ஆள் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா அந்த செய்தியை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உள்வாங்கி அது சரியா தப்பா, சரி அது நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர உங்களை யாரும் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து தூண்டி விட முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு செய்தி சொன்னேன்னா பாரு ஏற்ற மாதிரி இவர் என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேணுக்குன்னே வந்து நம்மளை கிளப்பி விடுவாங்க. ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க, அல்லது இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த மாதிரி ஏதாவது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கோவப்படும். யாரை பார்த்து நீ என்ன சொன்ன,
இப்படியா அப்படியா அதான் இதான்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஒரு புகழ்கிறாங்க, இவரை மாதிரி உண்டா, இவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா, எவ்வளவு செல்வந்தர், அல்லது வந்து எவ்வளவு பரோபகாரி, அல்லது எவ்வளவு பெரிய புகழ், என்னென்ன காரியங்கள் செஞ்சார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப புகழுடைய உச்சிக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க அப்போ வந்து மனநிலையில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு மற்றவங்க நம்மளை வந்து கோவப்படுத்தினாலும் அதுக்கான ரியாக்ஷன் நம்மள்கிட்ட கிடைக்கும். அதேமாதிரி யார் வந்து பாராட்டினாலும் உடனே அதுக்கான ரியாக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய நிலையை மாற்றிக்கிட்டு ஏற்ற மாதிரி இருக்கவங்க நம்மளை தூண்டுறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க கோவப்படுத்தினாலும் இவங்க ஏன் தேவையில்லாமல் நம்மளை கோவப்படுத்துகிறாங்க, அதுக்கு காரணம் என்ன, நம்ம மேலே தப்பா அல்லது அவங்க மேலே தப்பா, புரியாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நிதானம் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி புகழ்கிறாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க ஏன் தேவையில்லாமல் புகழ்கிறாங்க, என்ன காரணம், எதனாலையாக இருக்கும், ஏதோ நம்ம இடத்துல ஒரு தேவையை எதிர்பார்த்து அவங்க செய்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது, அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை சுதாரிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி மனநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆழ்நிலையில் சிகிச்சை கொடுக்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மனசில் பதிய வைப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. திடீர்னு கோவப்பட்டால் அதாவது நமக்கு வந்து பொறுமைங்கிறது எப்படின்னா அதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் பொறுமை. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஒரு கோவப்படுவாங்க, ஒரு கத்தி எடுத்து குத்திடுவாங்க, அல்லது கத்தி அருவாய் எடுத்து வெட்டிடுவாங்க, அல்லது ஏதோ பேசிடுவாங்க, திட்டிடுவாங்க. முடித்த பிறகு அதுக்கப்புறம் வருந்துவாங்க, ஏன்டா நம்ம இப்படி பண்ணோம், நம்ம தான் அப்படி பண்ணோமா, ஏன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இவங்க ஆரம்பத்தில் கோவப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பிரெயின் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வேலை செய்யாது. அப்போ பிரெயினுக்கு போகிற அந்த ரத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உறைஞ்சி போயிடும். உறைஞ்சி போகிற நேரத்தில் இவங்களுக்கு வந்து தன் நிலையை அறியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிதானம் இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க. அதுக்கு பிறகு செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிக்கலான சூழ்நிலைக்கு இவங்க ஆளாயிடுவாங்க. அப்புறம் தான் இவங்க உணர்வாங்க, ஆஹா நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு. அப்போ தப்பு பண்ணது காரணம் என்ன அப்படின்னா கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த கோவப்படக்கூடிய ஆரம்ப நேரத்தில் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோவப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 செகண்டு இல்லை ஒரு 2 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்டு கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்கணும். புஷ்ஷுன்னு அப்படியே ஏறும் முடியாது, அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த இது கோவம் குறைஞ்ச பிறகு அப்புறம் கோவப்படணும். அதில் நிதானம் இருக்கும். நிதானத்தோடு நம்ம கோவப்பட்டோம்னா அதனால் யாருக்குமே பாதிப்பு இருக்காது. நிதானம் தவறி கோவப்படுறதுக்கு காரணம் என்னென்னா கல்லீரல் பாதிப்பு. இது எல்லாமே ஆழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். இது சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல் வந்து பலப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கல்லீரல் ஏன் வீணாக போகுதுன்னு கவுன்சிலிங் கொடுப்போம். இப்படியே செய்ய கல்லீரல் பலம் அடைஞ்சிடும். அதுக்கு பிறகு பித்தப்பையும் சரியாயிடும். அதுக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பித்தப்பை கல் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அப்படின்னா தானாகவே கரைஞ்சி சரியாயிடும். இது ஒரு அழகான மெத்தடு. தேவைப்படக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிகிச்சையை பயன்படுத்திங்க. ஓகே, நன்றி.